Good morning செல்லக்குட்டீஸ். இன்னைக்கு ஒரு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட சேல் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அது கூட எனக்கு சின்ன குழந்தைங்களை கார்டனிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்றதுல வந்து நான் ரொம்பவே வந்து கவனம் செலுத்துவேன். என் வீடியோவே பார்த்துருப்பேன். என் வீட்டில் இருக்கிற 2 குட்டீஸையும் நான் எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக அவங்களுக்கு கார்டனிங் சொல்லி கொடுத்து கொண்டு வரேன்றது தெரியும். சீட்ஸ் ஜெர்மினேஷன் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, பார்த்தா என் பையனோட சயின்ஸில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சாப்டர் அதுதான் சொல்லிக் கொடுக்கும்போது நினச்சேன், ஐயோ நம்மளே சின்ன வயசில் இதை படிச்சிருக்கோமே, பட் நோட் பண்ணதில்லை. இன்ஸ்டாவில் கூட ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, என்ன சிஸ்டர் நீங்கள் வந்து சீடு இதை பண்ணி நீங்கள் பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லி. பார்த்துருக்கேன், அது ஏதோ தெரில, இந்த இதில் இப்படி சீடு வரும்போது எனக்கு தோணுச்சு வேர்கள் இப்படி வந்து ஊன்றி அது நியூட்ரிஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் இது வருது அப்படின்றத நான் பார்த்துட்டு நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அது சூப்பர் ஒரு ஷேரிங். அந்த வகையில் இந்த பொண்ணு எனக்கு வந்து ஒருத்தவங்க ஒரு குட்டி தேவதை சாரா, அந்த நேம் எனக்கு ரொம்ப வந்து டச்சிங். ஏன்னா என் பொண்ணுக்கு நான் ஃபஸ்ட்டு பேர் வைக்க இது பண்ண போகும்போது சாரா அப்படின்னு தான் வந்து மனசில் நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் பேர் என் பேரை சேர்த்து வைக்கணும்னு வரும்போது தான் அவளுக்கு வந்து நேம் வந்து நாங்கள் வேறு பேர் வச்சோம். ஸோ சாரா எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர். அது என்னமோ ஒரு டச்சிங் இருக்குங்க. அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னோடய கஸ்டமர், என்னோடய தங்கம் ஒருத்தவங்களோட குழந்தை தான். ரோசியா பல்பு கேட்டிருந்தேன். அதை அனுப்பும்போது சொன்னாலாமா, அம்மா தமிழச்சி கார்டன் ஆன்ட்டிக்கா ப்ளீஸ்மா நான் ஒரு ஆர்ட் இது பண்ணி தரேன், ஆன்ட்டிக்கு அனுப்பிச்சி விடுங்கன்னு 4-5 நாளாச்சு. நான் இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வீடியோ வந்து பண்ணுறேன். நான் என்ன பண்ணி வைக்கிறேன். பை சாரா, அங்கே பாருங்கள் சாரா, காட் பிளஸ் யூ. ஆன்ட்டிக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த கலர் காம்பினேஷன். நீ வந்து அழகாக அந்த ஸ்பேச்சுவல் அப்புறம் கையில் வச்சுட்டு க்யூட்டாக அந்த தொட்டிக்கேற்ற சைஸில் அவ்வளோ அழகாக. ஆன்ட்டிக்கு க்ளவுஸ் எல்லாம் போட்டு விட்ருக்கடா தங்கம். நான் தான் க்ளவுஸே போடுறதில்ல, இனிமேல் வந்து க்ளவுஸ் போட்டுக்கிறேன். ஏப்ரான் கொஞ்சம் கஷ்டம். ஹேர் ஸ்டைல் கூட ஓகே தான் சாரா. நான் இனிமேல் இந்த மாதிரி ஷார்ட்டாக கட் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் நினச்சிட்டு தான் இருக்கிறேன். பட் என் பையன் தான் வேண்டான்னு சொல்கிறான். பட் சாரா வந்து எனக்கு ஷார்ட்டாக அந்த ஹேர் வச்சுருக்கோம். ரொம்ப அந்த ஹேட் ஓகே, அது நான் யூஸ் பண்ணுறேன். கண்ணு ரொம்ப ரொம்ப அழகு சாரா, சூப்பராக இருக்குது சாரா. அப்படியே அழகாக ஒரு கண்ணு வந்து குட்டியாக அப்படி இப்படி கண்ணை அடித்த மாதிரியும் இது பண்ண மாதிரியும் அழகாக வரைஞ்சிருக்கேன். எப்படி உனக்கு இப்படிலாம் தோணுது? ஐயோ அந்த ஹேட்டை பாரு என்ன அழகுன்னு. ஆன்ட்டி இன்ச் பை இன்ச்சான்னு சொல்லுவோம்ல, அப்படியே ஒன்று மைன்யூட்டாக பார்த்தேன் நான். ரொம்ப அழகாக அந்த ஏப்ரான் ஒரு பேக்கெட்ஸ் வச்சுருக்கேன். பூவுமே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக. இது அடினியம் நினைக்கிறேன், நானாக நினச்சிக்கிறேன். அது லில்லி அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சாரா. ஒரு கலர் பாரு, இந்த பக்கம் அந்த பக்கம் விலகாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கடா தங்கம். அந்த ஹேட்டில் கூட அந்த கழுத்துக்கு கீழே அந்த ரோப் பாருங்களேன் என்ன அழகாக இருக்குன்னு. கிரேட் ஃபார் தமிழச்சி கார்டன் ஆன்ட்டி. தேங்க்யூ சாரா, தேங்க்யூ ஸோ மச் மை டியர். ஓகே, இன்றைக்கி வந்து சேல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடினியம் வந்து சேல் இருக்குது. நேற்றுக்கு நம்ம நிறைய அடினியம் வந்து சேல் கொடுத்தோம் தங்களா. அதில் இன்னும் கொஞ்சம் இன்றைக்கும் சேல் கொடுத்துட்டு அதை வந்து நம்ம டிஸ்பேச் பண்ணுவோம். அடினியம் சேல், ரெயின்லில்லி சேல் இருக்குது. கேட்லாக் கிடையாது தமிழச்சி கார்டனில். 8973385884 8973385884 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களோட பெயர் மற்றும் உங்களோட ஊர் பெயர் மட்டும் எனக்கு சொன்னால் போதும். ஏன்னா ஒரே பேரில் நிறைய பேரை நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. அதே மாதிரி தயவுசெய்து கொடுக்கும்போது அட்ரஸோட என்ன நேம் போடுவீங்களோ அந்த அட்ரஸோடு கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா ரமான்னு ஒரு பேர் கொடுப்பாங்க, அட்ரஸில் வந்து சேகர்னு கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளால் வந்து அதை இது பண்ணிக்க முடியல யாருன்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது பெருனா அந்த ட்ராக் நம்பர் அனுப்பும்போது. ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க தங்களா போதும். என்ன பண்ணலான்னா அதுக்கப்புறம் நம்மளோட சேல் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடுவோம், யூடியூப்பில் போடுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது இந்த பிளான்ட்டு சேல் பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட கிராஃப்ட் போர்ஷன் எப்படி இருக்கும், ரூட் ஸ்டாக் எப்படி இருக்கும், அந்த மாதிரி சொல்லி அப்படி தான் வந்து நம்ம கொடுக்குறோம். என்ன பிளான்ட் உங்கள் வீட்டுக்கு வரப்போதோ அதை காமிச்சு தான். இப்போ ஓவரால் இப்போ நியூ வெரைட்டிஸ் வந்து ஒரு 1 feet 1.5 feet சைஸில் ஸ்மாலாக கொடுக்குறோம்ல, அதெல்லாம் நியூ வெரைட்டிஸ். அது அந்த மார்க்கெட்டுக்கு வந்தே கொஞ்ச நாள் தான் ஆகுது. அது க்ரோ ஆகி பெருசாக சேலுக்கு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். இவங்கெல்லாம் பழைய வெரைட்டிஸ், அதனால் இவங்கெல்லாம் நல்லா பெருசாக கொடுப்பேன். நேற்று கொடுத்த அடினியம்லாம் சான்ஸே இல்லை. 290 350 இன்க்ளூடிங் ஷிப்பிங், ஃப்ரீ ஷிப்பிங் போட்டு கொடுத்தோம். எல்லோரும் புக் பண்ணிட்டீங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பி. நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது கை நிறைய அந்த பிளான்ஸை பார்ப்பீங்க பாருங்கள். அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மோரினா, ஏஞ்சலா, இது பேர் என்ன, ஏஞ்சல் விங், ஸ்டார் ரங்லாம் இன்னும் குட்டியாக தான் இருக்கும் பிளான்ட்டு. ஏன்னா அது வளர்ச்சி அந்த மாதிரி தான் இருக்குது. அது மாதிரி ரங்ரியான் ரொம்ப பேர் கேட்டுட்ருக்கீங்க. ரங்ரியான் ட்ரை பண்ணி நான் கொடுக்க பார்க்குறேன் தங்களா. இதோட அழகு என்னென்னா பின்னாடி இப்படி ரெட்டாக இருக்கும், முன்னாடி இப்படி இருக்கும். ஸோ இதை பார்க்கும்போதெல்லாம் அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது வேணும்னு கேட்குறீங்க. அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால்
அது நம்மளுக்கு சேலுக்கு இருக்கும்போது தான் நம்ம வந்து இது பண்ணி தர முடியும். அப்போ எப்போ தான் தெரிஞ்சுக்கிறதுனா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க தங்கங்களா. நான் ஒரு 1 hour முன்னாடியே சேலுக்கு 1 hour முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிடுவேன். 12 மணிக்குன்னா நான் வந்து ஒரு 11 மணிக்கெலாம் சேல் இருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் 12:31 தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா சில பேர் சொல்லியிருப்பாங்க நான் இந்த மாதிரி கொஞ்சம் டைம் லேட் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு. அவங்களோட ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம இது பண்ணுறோம். ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணால் மட்டுமே தான் பார்க்க முடியும். இந்த ஒரு பியூட்டியை பார்த்திங்களா, ஒரே இதில் கலர் சேஞ்சிங் பார்த்திங்களா எப்படி ஆயிருக்குன்னு. இந்த கலரில் வந்து லைட் கலரில் மாறுது, வேறு லெவல் போங்க. அங்கே பாருங்கள், அழகாக அப்படி டார்க் வந்து லைட்டாக மாறுது. இது லைட்டாக மாறினது தான் இத்தனை நாள் நான் காமிச்சேன். புதுசாக பூத்து வரும்போது இருக்கிறது இன்றைக்கி தான் நான் காமிக்கிறேங்க. பாருங்களேன், இது எப்படின்னா நம்மளோட லக்கி ஸ்டார் இருக்குதுல்ல, அதிலே வந்து சிங்கிள் பட்டல் மாதிரி இருக்கா, செம்மையாக இருக்குதுல்ல. ஸோ இதிலே வந்து உங்களுக்கு இன்னொரு இது காமிக்கிறேன் பாருங்கள். கிளஸ்டர் ஸ்டார், கிளஸ்டர் ஸ்டார் எப்படி இருக்குது பாருங்கள். இதிலே வந்து இந்த ரெட்டு தான் காமிக்கணும்னு நினச்சேங்க. பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இது இப்படியே தான் பூத்துட்டுருக்கு. அப்சர்வேஷனுக்காகவே அப்படியே வச்சுட்டேன். இதை எதுவுமே கட் பண்ணாமல் இது பண்ணாமல். லக்கி ஸ்டாரோட இன்னொரு வெர்ஷன் தான் இது, அதாவது கலரில் சொல்கிறேன். இங்கே பாருங்களேன், மல்டிப்பிளில் இதில் பிங்க்கும் இருக்குது, இது பர்பிளாகவும் இருக்குது. பிங்க் கலரில் இருக்கிற லக்கி ஸ்டார் இருக்குது, பர்பிளாக இருக்குது. பர்பிள் ஜெல்லி எப்படியும் ஒரு 300-400 பேத்துக்கு மேலே பர்பிள் ஜெல்லி கொடுத்துருப்போங்க. நம்ம அவ்வளோ பேத்துக்கு கொடுத்தோம். அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. தமிழ்நாட்டில் நம்மளோட பிளான்ஸு இவ்வளோ பேர் வீட்டிலையா அப்படின்னு சொல்லி எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஏன்னா ஒரு சேல் அப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பர்பிள் ஜெல்லி போட்டோன்னா ஒரு 100-200 பிளான்ட்டு, அக்கீராவே 350 பிளான்ஸுக்கு மேலே வந்து நான் கொடுத்துருப்பேன். அப்போ அந்த 350ல் 50 லெஸ் பண்ணாலும் 300 பேர் வீட்டுக்கு போயிருக்கு. 50 ஏன் லெஸ் பண்ணுறேன்னா சில பேர் 5-10 வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவ்வளோ பேர் வீட்டுக்கு நம்ம பிளான்ஸ் போயிருக்குதுல்ல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஒரு கேட்லாக் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சேல் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு கடின உழைப்பு வேணும். ஒரு செடியும் காமிச்சு நம்ம வந்து சேல் பண்ணும்போது டைம் எடுக்குது. கேட்லாக்னா ஃபோட்டோ போட்டு டக்குன்னு ஆர்டர் எடுத்துகிட்டே இருக்கலாம். நான் அப்படி கிடையாது. எனக்கு மொத்தமாக தோட்டத்தில் பார்த்தா தான் பிடிக்கும். கீழே தண்ணி விட்டுட்ருக்காங்க, நம்ம போய் ரெயின் லில்லி கொஞ்சம் பார்க்கலாம். சூப்பராக இருக்குல்ல, இது நிறைய பூத்துட்டு இருக்குங்க. அப்படியே அதோட அடியிலே வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சுட்டேன் நான். அங்கே பாருங்கள், இவங்களும் டெய்லி நிறைய பூ வராங்க. டாம் டோங், ஐயோ கடவுளே, அவங்க வந்து தண்ணி விட்டாங்க இல்லையா, தண்ணி விடும் போது பூ எப்படி சாய்ச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதோட பேர் வந்து டம் டோங். என்னடா பேர் வைப்பீங்க? டம் டோங், டம் டோங், டம் 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 டோங். நிறைய பேர் மிஸ் பண்ணுறது என்ன சிஸ்டர், இப்போல்லாம் லில்லி பேர் சொல்லி அவ்வளோ சூப்பராக கலெக்ஷன்ஸ் காமிப்பீங்க, வீடியோவே பண்ணுறது இல்லையே சிஸ்டருங்கிறீங்க. எனக்கே தோணுது தான் பண்ணணுன்ட்டு. ஆனால் எனக்கு கொஞ்சம் அந்த சேலில் பிஸியாக இருக்கிறதுனால அதை பண்ண முடியாமல் போகுது. ரியலி சாரி. இவங்க பாருங்கள், நம்மளோட ஒயிட் லக்கி லேபுஃபரோசா ஒயிட் லக்கியில் லேபுஃபரோசா ஒயிட்டில் உள்ள சீட்ஸ் தான். அப்பா சீட்ஸ் கொடுத்துட்டே இருக்குது. நீ யாருடா? மிட்டால்டாவா? ஓ மட்டால்டா. என்ன பேருங்க, ஏகப்பட்ட பேர், ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ். இது எல்லாருக்கும் காமிக்கணும்னு தான் நினைக்கிறது எல்லாத்தையுமே. வா, இது யாருடா? வெக்கேஷன் டைம். ஓகே, வெக்கேஷன் டைம். நெக்ஸ்ட் ப்ளூம் அப்போ நான் உன்னைய நல்லா காமிச்சுக்கிறேன். ரெயின் லில்லிக்கு உள்ள இந்த ஒரு ஜேடு போத்தோஸ் அண்ட் இன்னொரு போத்தோஸ் பாருங்கள் எப்படி போயிருக்காங்கன்னு சொல்லி. இது ஃபுல்லாக போத்தோஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே இந்த மான்ஸ்டீரா அதுக்குள்ள இதெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப கட்டிங் போட்டு வைக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் என்னால் முடியல. அடினியம் சேல் கொடுத்து ரெயின் லில்லி சேல் கொடுத்து முடித்து அதை அனுப்புனாலே பெரிய விஷயமா எனக்கு தெரியுது. பீஸ்ட் பாருங்கள், கொதறி போட்டு வச்சு இப்போ தான் ஒழுங்காக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. ஹாப்பி கார்டனிங். ரிப்ளை வந்து பேர் ஊர் சொன்னோன்னு தங்கங்களா, அந்த டைமில் மட்டும்தான் நம்ம வந்து மெசேஜஸ் பார்க்க முடியும். சேல் கொடுத்துட்ருக்க டைம் வந்து பார்க்க முடியாது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இருங்க. ரிமைண்டர் மட்டும் கொடுத்தீங்கன்னா நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? ஹாப்பி கார்டனிங். யாருக்காவது பிளான்ஸ் அனுப்பாமல் இருந்தால் யூடியூப் பார்த்துட்ருக்கவங்க சில பேர் ஆர்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் எதுவே பண்ணியிருக்க மாட்டாங்க, மெசேஜே பண்ணியிருக்க மாட்டாங்க, தான் 1-2 ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. அவங்க மட்டும் கொஞ்சம் எனக்கு ரிமைண்டர் கொடுத்துங்க. ஆர்டர் கொடுத்துருங்க சிஸ்டர், இன்னும் எனக்கு பிளான்ட் வரலையேன்னு கோச்சிக்காதீங்க. ஹாப்பி கார்டனிங்.